வணக்கண்ணே. வணக்கம். நான் உட்காருன்னு சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே உட்காந்துட்டேன். நீங்க உட்காருன்னு சொல்லுவேன்னு பார்த்தேன், நீங்க சொல்லல, நானே உட்காந்துட்டேன். என்ன விஷயம்? எங்க பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு பொம்பளை டான்ஸ் மாஸ்டர் வேணுமா, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஏன் ஆம்பளை டான்ஸ் மாஸ்டர் வேணாம? அதை ஏன்னே கேக்குறீங்க? அந்த பொண்ணுடைய தங்கச்சிக்கு பாட்டு கத்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒரு பாட்டு ஆசிரியர் வந்தாரு, பாட்டை சொல்லி கொடுத்தாரு. பாட்டை சொல்லி கொடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு அப்படியே தள்ளி விட்டாரு. அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஆயிடக்கூடாதுன்னு பொம்பளை டீச்சர் தான் வேணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமா ஆமா. அந்த டான்ஸ் கத்துக்க போற பொண்ணு எப்படி இருக்கும்? அதை ஏன்னே கேக்குறீங்க? தலதலன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்கும். அப்படியா? நீ போ, அவசியம் பாத்துருங்க. தலதலன்னு தக்காளி பழம் மாதிரியா? புடிச்சிடுறேன், புழிஞ்சிடுறேன். சார் சார் சார், என்ன சார்னா சாரி வந்து நிக்குது. வணக்கம் சொல்றேன், நான் தான் நாட்டிய கலா பூசணி ரஞ்சினி குஞ்சித வாதம். இவ்வளவு பெருசா வச்சிருக்கேன், சுருக்கி வச்சு கூடாது. வேணும்னா உங்களுக்கு சின்னதா வச்சுக்கோங்க, எனக்கு இவ்வளவு பெருசு வேணும். பேரு யார் மாதிரி? உனக்கு என்ன வேணும்? டான்ஸ் மாஸ்டர் வேணும்னு சொன்னீங்களா? ஆமா. அதுவும் பொம்பளை டான்ஸ் மாஸ்டர் வேணும்னு சொன்னீங்களா? அதனாலதான் நான் சேலை கட்டிட்டு வந்தேன். எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனும் டான்ஸ் மாஸ்டர். அவன் ஆம்பளை ஆச்சா, நீங்க பொம்பளை வேணும்னு சொன்னீங்களா? அதனாலதான் நான் வந்தேன். என்னது? நீங்க எனக்கு சகோதரி மாதிரி, நீங்க எனக்கு அக்கா, உங்களுக்கு நான் தங்கச்சி. என்னை விட உங்களுக்கு பெருசு மனசு.